நெல்லை மக்களின் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்த காந்திமதி யானையின் மறைவு அந்த மக்களை துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றது. தாய் தந்தைக்கு பிறகு நெல்லை மக்கள் அதிக முறை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் அது இந்த நெல்லையப்பர் கோவிலில் வாழ்ந்த காந்திமதி யானையிடம்தான். அவ்வளவு ஏன், நெல்லையப்பரையும் காந்திமதியையும் காணாதவர்கள் கூட காந்திமதி யானை இருக்கும் கொட்டகை அருகே அமர்ந்து அதனை கண்குளிர பார்த்துவிட்டு தங்கள் குறைகளை சொல்லிவிட்டு செல்வார்கள். 1985ஆம் ஆண்டு நயினார் என்பவர் காந்திமதிக்கு 16 வயது இருக்கும்போது நன்கொடையாக கோவிலுக்கு வழங்கினார். தேரோட்டம் உள்ளிட்ட திருவிழாக்களில் காந்திமதி யானையை பார்ப்பது ஒரு வகையான அலாதி பிரியம். இப்படி கோவிலின் அடையாளமாகவும் நெல்லை மக்களின் செல்லப்பிள்ளையாகவும் விளங்கிய காந்திமதி யானை வயது முதிர்வு காரணமாக அண்மை காலமாக கால்களில் மூட்டுவலி ஏற்பட்டு நடமாடுவதற்கு சிரமப்பட்டு வந்தது. மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். 4 டன் எடை கொண்ட காந்திமதி யானை கடந்த 45 நாட்களாக நின்று கொண்டே தூங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை 7:20 மணிக்கு உயிர் பிரிந்தது. குழந்தை போன்று கவனித்து வந்த காந்திமதியின் இழப்பை தாங்க முடியாமல் பாகன் ராமதாஸ் தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்கச் செய்தது. உடற்கூறாய்விற்கு பின்னர் 4 வீதிகளிலும் காந்திமதி யானையின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. தங்கள் வீட்டில் ஒருவரை இழந்ததைப் போல எண்ணி துடிதுடித்து போன நெல்லை மக்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். தங்களை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர். கோவில்ல போய் காந்திமதியை பார்க்கலைன்னா அந்த யானையை பார்த்துட்டு வேண்டது அதான். காந்திமதி தாயே அங்க வரலைனாலும் ஒண்ணு நாங்க இங்க பார்த்துட்டோம்னு நினைச்சுதான் சந்தோஷமா அந்த நாளை கழிப்போம். இனிமேல் நாங்க எந்த காந்திமதியை பார்த்து நாள் கழிக்க அவ்வளவுதான். எல்லாம் இன்னையோட முடிஞ்சிட்டு இந்த நெல்லை மக்களுக்கு. இனிமேல் பிரகாரத்திலேயே அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு நினைக்க தோணும், என்னடா யானை இல்லையே அப்படி. அமைச்சர் KN நேரு, ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் யானைக்கு அஞ்சலி செலுத்தினர். கோவிலுக்கு சொந்தமான தாமரைக்குளம் பகுதியில் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு ஓதுவார்கள் ஓத காந்திமதி யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தனது இதய ஓட்டத்தை நிறுத்திவிட்டு சென்ற காந்திமதி யானை நெல்லை மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது.